Hi students, நம்ம இந்த வீடியோவில் 10th standard maths அதாவது reduced new syllabus 2021-22ல unit 1 that is relations and functionsல exercise 1.1ல இருக்கிற problems எல்லாம் work out பண்ணுவோம். First problem, find a cross b, a cross a and b cross a. That is Cartesian product of a and b அப்புறம் a and a, Cartesian product of b and a. இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டு கொடுத்துருக்காங்க. ஏ செட்டில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் வந்து 2, -2, 3. பி செட் ஹேவிங் த எலமெண்ட்ஸ் 1, -4. ஸோ we can find A cross B. That is Cartesian product of A and B. Cartesian product எப்படி பண்ணுவோன்னு தெரியும் இல்லைங்களா? ஏ செட்டில் இப்போது 2ன்ற எலமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 கூட பி செட்டில் இருந்து 1ஐயும் -4ஐயும் Cartesian product பண்ண போகிறேன். So 2, 1 and then 2, -4 the same way -2, 1 -2, -4 and then 3 கூட செய்யணும். 3, 1 3, -4 ஓகேவா? இது வந்து Cartesian product of A and B and then Cartesian product of A and A. ஏ செட்டாக கூட ஏ செட்டையே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறது ஓகேவா? 2 இல்லாட்டி இங்கே எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு 2, -2, 3 அண்ட் தென் ஏ ஈக்குவல் டு 2, -2, 3. ஸோ 2, 2 ஃபஸ்ட் எலமெண்ட்டு எங்கேருந்து எடுக்கிறோன்னா செட் ஏல, செகண்ட் எலமெண்ட்டும் செட் ஏல ஓகேவா? இப்போ 2, -2, 2, 3 then -2, 2 -2, -2 -2, 3 finally 3, 2 3, -2 3, 3 ஓகேவா? இது வந்து Cartesian product of A with A. And then Cartesian product of B cross A, அதாவது B and A, that is B cross A ன்னு denote பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து எலமெண்ட் எல்லாம் ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாம் நம்மளோட ஆர்டர் பேர் இருக்குது இல்லைங்களா? அதில் ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாம் பியிலேருந்து சூஸ் பண்ணுவோம், செகண்ட் எலமெண்ட் எல்லாம் ஏலேருந்து சூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து 1 கூட 1, 2 1, -2 1, 3. அடுத்தது -4, 2 -4, -2 -4, 3 ஓகேவா? எழுதிடலாமா? ஸோ 1, 2 1, -2 1, 3 and then -4, 2 -4, -2 -4, 3 ஓகேவா? இப்போது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் A cross B not equal to B cross A, அதாவது ஆல்வேஸ் ட்ரூ கிடையாது. இங்கே இது பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும் இதோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் A cross Bக்கும் B cross Aக்கும் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் n of A cross B equal to n of B cross A. இந்த ப்ராப்ளத்திலே கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அது மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் மற்றதெல்லாம் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு A equal to B equal to P, Q. அதாவது A செட்டும் சரி B செட்டும் சரி ரெண்டுமே வந்து P, Qன்ற ரெண்டே எலமெண்ட் தான் இருக்குது. இப்போ நீங்கள் A cross B பண்ண போகிறீங்க. A cross B ஆல்சோ நத்திங் பட் P, இல்லாட்டி எழுதிக்கோங்க A equal to P, Q B equal to P, Q ஓகேவா? ஸோ P, P P, Q Q, P Q, Q ஓகேவா? இதுதான் உங்களோட A cross Bயில் வரும். அண்ட் தென் A cross A நத்திங் பட் இதே தான் வரும் இல்லைங்களா? ஏன்னா வந்து செட்டு ஏவும் சரி செட்டு பியும் சரி ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலு. ஸோ A cross ஏவும் இதே தான் வரும், B cross ஆல்சோ இதே தான் வரும். கரெக்டா? ஸோ
ரெண்டு செட்டுமே ஏவும் சரி பியும் சரி ஈக்குவலாக கொடுத்தா உங்களுக்கு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ பி கிராஸ் ஏ எல்லாமே வந்து ஈக்குவலாக வருதுன்றதை வந்து நீங்கள் இந்த எக்ஸாம்பிளில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் தேர்ட் சப்டிவிஷன் ஏ ஈக்குவல் டு எம் கமா என் பி ஈக்குவல் டு எம்டி செட். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். டெஃபினேஷன் பார்க்கும்போதே கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு டெஃபினேஷன் பார்க்கும்போது ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, இன்னொரு செட்டு வந்து உங்களுக்கு வந்து எம்டி செட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அது ஒரு எம்டி செட்டாக கூட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன், எம்டி செட்டு தான் கிடைக்கும். கரெக்டாக? ஏன்னா பி வந்து எம்டி செட்டு, எதர் ஏ அண்ட் பி ஆர் எம்டி. ஒன்று ஏ எம்டி செட்டாக இருக்கலாம், இல்லை பி எம்டி செட்டாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு செட்டு கூடவும் அந்த செட்டை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எம்டி செட்டு தான் கிடைக்கும். ஸோ ஆப்வியஸாக பி கிராஸ் ஏவும் எம்டி செட்டு தான். ஓகேவா? ஆனால் ஏ கிராஸ் ஏ மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ஏ வந்து எம் கமா என்னு அண்ட் தென் அகெயின் இன்னொரு வாட்டி ஏ வந்து எழுதிக்கோங்க. ஸோ வந்து இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுங்கள். எம் வித் எம்மா கூட என்னா கூட அண்ட் தென் என்னு என் கமா என். ஓகேவா? ஸோ வந்து எம் கமா எம் எம் கமா என் என் கமா எம் என் கமா என். ஓகேவா? இதுதான் வந்து ஏ கிராஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் லெட் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 அண்ட் பி செட் வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ஓகேவா? சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சொல்யூஷன். ஓகேவா? ஏ செட் வந்து 1, 2, 3. பி செட்டுக்கு வந்து நம்ம வந்து எலமெண்ட் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அந்த எலமெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ப்ரைம் நம்பர்லாம் நம்மளுக்கு தெரியும் 2, 3, 5, 7. ஓகே 7 இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ 4 எலமெண்ட் இருக்கும், ஏன்னா லெஸ் தென் 10. ஸோ வந்து 2, 3, 5, 7 மட்டும்தான் வரும், எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ நம்மளோட பி செட்டை வந்து நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிட்டோம். இப்போது ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். தட் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வித் பி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்றா கூட 2 எலமெண்ட்டு 3 எலமெண்ட்டு 5, 7 இது எல்லாத்தையும் வச்சு ஆர்டர் பேர் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் 2 கூட 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 அண்ட் தென் லாஸ்ட்டு 3 கூட 3, 2, 3, 3, 3, 5, 3, 7 எழுதிடலாமா? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஓகேவா? இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B. Now find out கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் B and A. B கூட A. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்து B செட்டில் இருந்து இருக்கணும் நம்மளோட ஆர்டர் பேரில். செகண்ட் எலமெண்ட் எல்லாம் A செட்டில் இருந்து இருக்கணும். ஸோ 2 கூட 1, 2, 3 அதாவது 2, 1, 2, 2, 2, 3 ஆஃப்டர் தட் 3 ஓடது 3 கூட பண்ணுங்கள். 3, 1, 3, 2, 3, 3 அப்புறம் 5 கூட சேம் வே 7. ஓகேவா? எழுதிடலாமா? ஸோ 2, 1, 2, 2, 2, 3 then 3, 1, 3, 2, 3, 3 5, 1, 5, 2, 5, 3 finally 7, 1, 7, 2, 7, 3. ஓகேவா? இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் B cross A. ஓகே, அண்ட் தென் தேர்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் B and A கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நீங்கள் செட்டு ஏ என்ன பி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா செட்டு ஏ கொடுத்துருந்தாங்க, பி செட்டு கொடுத்துருந்தாங்க, நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏ செட் என்ன பி செட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து பி கிராஸ் ஏவா இல்லை ஏ கிராஸ் ஏவான்னு
நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பி கிராஸ் ஏ. ஸோ வந்து நம்ம செட்டில் இருக்கிற அதாவது ஆர்டர் பேரில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து பிலாங்ஸ் டு பி செட்டு. ஓகேவா? செகண்ட் எலமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு ஏ செட்டு. ஓகே, இப்போ நம்ம ஏ செட்டை எழுதிடலாம் இல்லையா? ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாம் எந்த செட்டில் இருக்கும்னு நான் சொன்னேன், ஏ செட்டில் இருக்கும்னு சொன்னேன். ஸோ வந்து -2 நம்மளோட ஆர்டர் பேரோட ஃபஸ்ட் எலமெண்ட் -2. இங்கேயும் -2 இருக்குது. நம்ம ஆல்ரெடி -2 எழுதிட்டோம், அதனால் இதை எழுதணும்னு அவசியம் இல்லை. அண்ட் தென் 0 அகெயின் இங்கேயும் இருக்குது, ஸோ எழுத தேவையில்லை. அண்ட் தென் 3. ஸோ 3. Next, third problem. If B cross A, that is Cartesian product of B and A கொடுத்துருக்காங்க, நம்மளை வந்து செட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டு கொடுத்துருந்தாங்க, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து செட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு B cross Aன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்மளோட ஆர்டர் பேரோட ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாம் பிலாங்ஸ் டு பி செட். ஓகேவா? செகண்ட் எலமெண்ட் எல்லாம் பிலாங்ஸ் டு ஏ செட். அப்போ நம்ம பி செட்டை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். பி செட்டில் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் பேரோட ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாம் பி செட்டில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இங்கே வந்து -2 இருக்குது, ஸோ -2 எழுதிட்டேன். இந்த செகண்ட் ஆர்டர் பேரில் பார்த்தீங்கன்னா அகெயின் -2 இருக்குது. ஸோ ஒரு டைம் நம்ம எழுதினா போதும். அதே மாதிரி 0 0, ஸோ ஒரு 0 எழுதிக்கிறேன். 3 3. ஓகேவா? ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும்தான் பார்க்குறேன். இது வந்து நம்மளோட பி செட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ செட் என்னென்னு எழுதிக்கலாம். செகண்ட் ஆர்டர் பேரோட செகண்ட் எலமெண்ட் எல்லாம் ஏ செட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது எந்தெந்த எலமெண்ட்லாம் வரும்? 3 4 அகெயின் 3 இருக்குது. ஸோ வந்து 3 எழுத தேவையில்ல. ஸோ 4ம் அகெயின் வந்திருக்கு. அப்போது 3 4. வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேவா? மறுபடியும் 3 4 தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஏ செட் வந்து கிடச்சிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம். இஃப் A equal to 5, 6, B equal to 4, 5, 6, C equal to set of all 5, 6, 7. ஓகேவா? ஷோ தட் A cross A equal to B cross B intersection C cross C. ஓகேவா? இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? நம்மளுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண நல்லாவே தெரியும். ஸோ வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம LHS எடுத்துக்கலாம். LHS என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross A. ஓகேவா? நம்ம A cross A தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி A செட்டை இப்படி எழுதிக்கோங்க. அப்போ தான் வந்து மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும். அகெயின் A செட்டை இன்னொரு டைம் எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வித் ஏ அண்ட் ஏ. ஓகேவா? ஏவுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வரும்னு தெரியும். ஆர்டர் பேரா எழுதுங்க. 5, 6, 6, 5. இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லி, அதாவது A cross A ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் RHS என்னன்னு பாருங்கள். RHSல வந்து நம்மளுக்கு வந்து B cross B வேணும், C cross C வேணும். அதுக்கப்புறம் அது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து B cross B பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு முன்னாடி எழுதின மாதிரி B செட்டை வந்து 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க. அப்போ தான் மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும். ஸோ 4, 5, 6. அகெயின் B கூடவே தான் பண்ண போகிறோம் இல்லையா? 4, 5, 6. ஓகே, இப்போது B cross B ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6, finally 6, 4, 6, 5, 6, 6. ஓகேவா? இப்போ நம்மளோட B cross B ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். C cross C ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அகெயின் C செட்டையும் அதே மாதிரி 2 டைம் எழுதிக்கோங்க. 5, 6, 7. C equal to 5, 6, 7. ஓகேவா? இப்போ C cross C ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 5 கூட 5, 6, 7. ஓகேவா?
இந்த மாதிரி ஆர்டர் பேராக எழுதிடுங்க. ஸோ 5, 5, 5, 6, 5, 7 and then 6 கூட 6, 5, 6, 6, 6, 7, finally 7, 5, 7, 6, 7, 7. ஓகேவா? இப்போ B cross B க்கும் intersection C cross C find out பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து உங்களோட B cross B செட் இங்கே இருக்குது, C cross C செட் இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் எதெல்லாம் வந்து காமன் எலமெண்ட்டாக இருக்குன்னு பார்த்து உங்களோட இன்டர்செக்ஷன்னா அது தானே. இந்த செட்டுக்கும் B cross Bன்ற செட்டுக்கும் C cross Cன்ற செட்டுக்கும் ஓகேவா காமன் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ 5, 5 இங்கே இருக்குது. அகெயின் சும்மா இப்படி ரவுண்ட் போட்டுக்கோங்க உங்களோட இதுக்காக. ஸோ 5, 5 எழுதியாச்சு. அண்ட் தென் 5, 6 இருக்கா பாருங்கள், இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 5, 6 எழுதியாச்சு. அண்ட் தென் 5, 7 இங்கே மட்டும் 5, 7 இருக்குது. இங்கே B cross Bயில் 5, 7 இல்லை. ஸோ அதை பிக் பண்ண முடியாது. 6, 5 பாருங்கள், 6, 5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து 6, 5ஐயும் நம்ம எழுதிக்கலாம். அண்ட் தென் 6, 6 இருக்கா? இருக்குது. ஓகேவா? B cross Bலேயும் இருக்குது, C cross Cலேயும் இருக்குது. 6, 6. இப்போ 6, 7 இருக்கான்னு பார்க்கலாம். கிடையாது. 7, 5 7 அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 7ல் இருக்கணும். ஸோ வந்து இந்த B cross Bயில் எங்கேயுமே 7 இல்லை. ஸோ வந்து அதை பெருசாக செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது மட்டும்தான் வரும். ஓகேவா? இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லா எலமெண்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6 அது வந்து உங்களோட ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா சேம் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃப்ரம் 1 and 2 A cross A equal to B cross B intersection C cross C. So hence proved. ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸாமில் போடணும். ஓகேவா? Next, fifth problem. Given A equal to 1, 2, 3, B equal to 2, 3, 5, C equal to 3, 4 and D equal to 1, 3, 5. இந்த மாதிரி வந்து 4 செட்டு கொடுத்துருக்காங்க. உங்களை வந்து இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து LHS என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தென் RHS என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஈக்குவல்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அன்ஈக்குவல்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து A இன்டர்செக்ஷன் C என்னன்னு தெரியணும், B இன்டர்செக்ஷன் D என்னன்னு தெரியணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து RHSல A cross B தெரியணும், C cross D தெரியணும், அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் தெரியணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம A இன்டர்செக்ஷன் C எழுதிக்குவோமா? A இன்டர்செக்ஷன் C அதாவது வந்து ரெண்டுத்துக்கும் A செட்டுக்கும் C செட்டுக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம வந்து A செட்டை இங்கே எழுதிக்கலாம். 1, 2, 3. ஏன் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் எழுதிக்கணும்? சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயே பார்த்து கூட எழுதிக்கலாம் ப்ராப்ளத்துலேயே. மறுபடியும் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கணுன்றதுக்காக நான் திருப்பி எழுத சொல்கிறேன். ஸோ A இன்டர்செக்ஷன் C. ஏவுக்கும் சிக்கும் காமனான எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இங்கே 1 இருக்குது, ஆனால் இங்கே Cயில் 1 கிடையாது. 2 இங்கே பார்த்தீங்கன்னா Aவில் இருக்குது, இங்கே கிடையாது. Cயில் 4 இருக்குது, Aவில் 4 கிடையாது. ஸோ காமன் எலமெண்ட்ஸ் 3. ஓகேவா? சிமிலர்லி B இன்டர்செக்ஷன் D பாருங்கள். B செட்டுக்கு அதாவது B செட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2, 3, 5 அண்ட் தென் D செட்டு பார்த்தீங்கன்னா 1, 3, 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது இது ரெண்டுத்துக்கும் காமனான எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது? 3, 5 ரெண்டு எலமெண்ட் இருக்குது. ஓகேவா? வேறு ஏதாவது காமனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் காமனாக இல்லை. ஓகேவா? இப்போ வந்து A இன்டர்செக்ஷன் C ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, B இன்டர்செக்ஷன் D ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா?
that is A intersection C என்ற செட்டுக்கும் B intersection D என்ற செட்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஓகேவா. ஸோ 3 கூட 3, 3, 3, 5 ஓகேவா. வேறு ஏதாவது இருக்கா? இல்லை ஓகேவா. and then mark it as 1 ஓகே. இப்போ RHSல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A cross B ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க and then C cross D ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷனில் என்ன எலமெண்ட் இருக்குது, தட் இஸ் என்னென்னலாம் ஆர்டர் பேர் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட் வந்து A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட் அதுக்கு A செட் எழுதிக்கோங்க 1 2 3. B செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 3 5 ஓகேவா. இப்போ வந்து நம்ம வந்து A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 1 2 1 3 1 5 2 2 2 3 2 5 3 2 3 3 3 5 ஓகேவா. சிமிலர்லி C cross D ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம C செட் எழுதிக்கலாம். C செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 4. D செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 3 5 ஓகேவா. இப்போது இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ 3 1 3 3 3 5 4 1 4 3 4 5 ஓகேவா. ஸோ வந்து இப்போது A cross Bக்கும் C cross Dக்கும் எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கிளப் பண்ணிக்கலாம். இப்போ A cross Bன்றதில் வந்து 1 2 ஸோ சம் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ C cross Dயில் இப்போ இது ரெண்டுத்துக்கும் எதெல்லாம் காமன் எலமெண்ட்ஸு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 3யும் இங்கே 3 3 இருக்குது. ஸோ இங்கேயும் 3 3 இருக்குது. ஸோ 3 5 இருக்கான்னு பார்த்துக்கலாமா. ஸோ 3 5 இருக்குது. இங்கேயும் 3 5 இருக்குது. ஸோ அதையும் எழுதிக்கலாம். இங்கே வந்து 3 1 இருக்குது. ஆனால் A cross Bயில் 3 1 இல்லை. 4 1 4 வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கிற மாதிரி A cross Bயில் எந்த ஒரு எலமெண்ட்டுமே கிடையாது. ஸோ வந்து இதை தவிர வேறு எதுவும் காமன் எலமெண்ட்ஸ் இல்லை. ஸோ மார்க் இட் as 2. கம்பேரிங் 1 and 2 1 and 2வும் சேம் செட்டு தான். ஸோ வந்து LHS equal to RHS, that is A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. Hence proved. Okay va. So fifth problem finish. Next sixth problem. Sixth problem என்னன்னு பார்த்தீங்கன்னா செட் A கொடுத்துருக்காங்க. A வந்து நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். தட் இஸ் A செட் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா X in Wன்னு சொல்லியிருக்காங்க. சச் தட் X less than 2ஆக இருக்கும். W எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். 0 1 2 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அதில் இருக்கிற எலமெண்ட்ஸில் அந்த W செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸில் 2 விட லெஸ் தென்னாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்து நம்மளோட A செட் வந்து 0 1. B செட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எலமெண்ட்ஸ் எல்லாம். அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1ஆகவும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ஆகவும் இருக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னால் நம்ம 4ஐயும் எடுத்துக்கணும். சப்போஸ் லெஸ் தென் 4ன்னு சொன்னாங்கன்னா 4 எடுக்க முடியாது. ஸோ வந்து கிரேட்டர் தென் 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேட்டர் தென் 1னா 1 விட பெருசு இல்லையா. அப்படின்னா 2 3 4 ஓகேவா. நம்மளோட B செட்டு C செட்டு வந்து 3 5னே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போது B யூனியன் C பார்க்கலாம். Bயையும் Cயையும் யூனியன் பண்ணி எழுதணும். ஸோ வந்து எழுதுனீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 2 3 4 5 ஓகேவா. அண்ட் தென் A cross B யூனியன் C. இப்போ A செட்டுக்கும் B யூனியன் Cக்கும் நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் பார்க்கலாம். தட் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 0 கூட 0 2 0 3 0 4 0 5. Similarly 1 2 1 3 1 4 1 5 எழுதிடலாமா. ஸோ 0 2 0 3 0 4 0 5 1 2 1 3 1 4 1
5 ஓகேவா. அண்ட் தென் A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். A செட்டுக்கும் B செட்டுக்கும் ஓகேவா. பண்ணிங்கன்னா 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 ஓகேவா. இது வந்து உங்களோட A cross B. அகெயின் ஏவுக்கும் சிக்கும் பார்க்குறீங்க ஓகேவா. ஏ செட்டுக்கும் சி செட்டுக்கும் வேணால் இப்படி ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. அண்ட் தென் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஓகேவா. 0,3 0,5 1,3 1,5 ஓகேவா. இப்போது A cross Bக்கும் A cross Cக்கும் யூனியன் பண்ண போகிறீங்க. யூனியன்னா என்னென்னா ரெண்டுத்தில் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் வந்து சேர்த்து எழுதிக்கலாம். ரிப்பீட்டடாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று மட்டும் எழுதிக்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நான் ஏ செட்டில் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் எழுதிடுறேன். 0,2 அதாவது A cross Bயில் இருக்கிறது 0,3 0,4 1,2 1,3 1,4 வேறு ஏதாவது எழுதணுமான்னு பாருங்கள். 0,3 ஆல்ரெடி இருக்குது. ஸோ 0,5 இல்லை, ஸோ எழுதிக்கலாம் 0,5. அண்ட் தென் வேறு ஏதாவது 1,3 ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ 1,5 இங்கே இது எழுதியிருக்கோமா இல்லை, ஸோ 1,5ஐயும் எழுதிக்கலாம் ஓகேவா. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணது, அதாவது A cross B யூனியன் C ஈக்குவல் டு A cross B யூனியன் A cross C. இதெல்லாமே வந்து ஐடென்டிட்டி. ஸோ வந்து A cross B யூனியன் C ஈக்குவல் டு A cross B யூனியன் A cross C ஆன்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து A cross B யூனியன் C தட் இஸ் LHS. LHS பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 0,2 மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 எலமெண்ட் இருக்குது. RHSல பார்த்தீங்கன்னாலும் 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இது ரெண்டுத்தில் வந்து காமனாக எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் செக் பண்ணிங்கன்னா ஃப்ரம் 1 and 2 both are equal, that is LHS and RHS equal. ஸோ hence proved சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா A cross B intersection C equal to A cross B intersection A cross C ஓகேவா. இதுவும் இதே மாதிரி தான் நீங்கள் போடணும். ஸோ வந்து நான் ஃபாஸ்ட்டாக போட்டுறேன். B intersection C பார்த்தீங்கன்னா Bக்கும் Cக்கும் இதெல்லாம் வந்து காமன் எலமெண்ட்டுன்னு பார்க்கலாம். Bக்கும் Cக்கும் பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு எதுவும் காமன் எலமெண்ட் இல்லை. ஸோ 3. இது கூட A செட்டை வந்து நீங்கள் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும் 0,1. அப்போது உங்களுக்கு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா A cross B இன்டர்செக்ஷன் Cக்கு 0,3 1,3 ஓகேவா. 2 எலமெண்ட்டு தான் இருக்கும். இப்போ A cross B வந்து ஆல்ரெடி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க போன சப்டிவிஷனுக்கு. அண்ட் தென் A cross Cயும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க ஓகேவா. இது ரெண்டுத்துக்கு காமன் எலமெண்ட்லாம் எதுன்னு சூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ 0,3 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ 0,3 பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வேறு என்ன இருக்குது காமனாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,3 ஓகேவா. 1,3 A cross Cலையும் இருக்குது A cross Bலையும் இருக்குது ஓகேவா. ஸோ 1,3 எழுதிக்கலாம். வேறு ஏதாவது காமனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1,5 இருக்குது. ஆனால் A cross Bயில் 1,5 இல்லை. 0,5 இங்கே A cross Cயில் இருக்குது. வேறு எங்கேயும் இல்லை ஓகேவா. இந்த 2 எலமெண்ட்டு தான். ஸோ வந்து இது வந்து ஃபஸ்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இதை செகண்டுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. தட் இஸ் LHS RHS. நான் வந்து சீக்கிரமாக போடணும், ஏற்கனவே எலாபரேட்டாக போட்டாச்சு. ஸோ வந்து அதனால் இதை வந்து குயிக்காக முடிச்சிட்டேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்படி போட்டுமோ அதே மாதிரி தான் போடணும். நீங்கள் லாஸ்ட்டாக எழுதும்போது அந்த மாதிரிலாம் எடுத்து எழுதுங்க. hence proved RHS equal to LHS இதெல்லாமே எழுதி பக்காவாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் தென் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா A union B. A union B அகெயின் A செட்டையும் B செட்டையும் யூனியன் பண்ணி எழுதணும். ஆல்ரெடி A செட் வந்து 0 1ன்னு இருக்கும். B செட்டில் வந்து 2 3 4ன்னு இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கிளப் பண்ணிங்கன்னா 0 1 2 3 4 ஓகேவா. 0 1 2 3 4 அப்புறம் A யூனியன் B கிராஸ் C கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும். ஸோ 3,5ன்றது கூட ஓகேவா.
இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் வரும் 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 ஓகேவா இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது இப்போ A cross C யூனியன் B cross C ஓகேவா இதுவும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் சேமாக வரும் இதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேவா இதுவும் கரெக்டாக தான் இருக்கும் ஸோ வந்து 6th சம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃபைனலாக 7th சம் 7th சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா let A equal to the set of all natural numbers less than 8 நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் என்னோட செட்டு 7 இருக்குது ஆனால் லெஸ் தென் 8ஆகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் இருக்குது நேச்சுரல் நம்பர்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும் ஸோ வந்து என்னோட செட்டு ஏவில் நான் எலமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ வந்து 1 2 3 4 5 6 7 8 வருமா வராது ஏன்னா லெஸ் தென் 8ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ 8 விட சின்ன எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ஓகேவா அடுத்தது பி செட் என்னன்னு கொடுத்துருக்காங்க த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 8 விட சின்னதாக இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரியும் 2 3 5 7 ஓகேவா அடுத்தது சி செட்டு த செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது 2 தான் இருக்குது அது சிங்கிள் எலமெண்ட் 2 மட்டும்தான் இருக்குது அதை விட வேறு எதுவும் ஈவன் ப்ரைம் இருக்காது ஈவன் ப்ரைம் சப்போஸ் ஈவன் நம்பர் நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் எதுவாக இருந்தாலும் அது காம்போசிட் நம்பராக இருக்கும் ஓகேவா இதான் வந்து நம்ம ஏ செட்டு பி செட்டு சி செட்டை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு எலமெண்ட்டை இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி அது வந்து நம்மளோட எல்ஹெச்எஸில் இருக்குது அண்ட் தென் ஆர்ஹெச்எஸ் இருக்குது ஸோ இதை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே போட்ட ப்ராப்ளம் மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை வந்து நீங்களே போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ செகண்ட் மட்டும் நான் போடுறேன் ஓகேவா செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி ஓகேவா அதுதான் எல்ஹெச்எஸில் இருக்குது ஸோ நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன் எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு பி டிஃப்ரென்ஸ் சி என்னன்னு பார்க்கலாம் ஓகேவா பி செட்டிலேருந்து சி செட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஓகேவா அப்போது 2வையும் நான் ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம் 3 5 7 சொல்லி ஓகேவா இப்போது நான் எனக்கு வந்து ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி வந்து தேவை ஓகேவா ஸோ வந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்னோட ஏ செட்டை வந்து இங்கே மேலே எழுதிக்கிறேன் 1 2 3 4 5 6 7 ஓகேவா இப்போ இது கூட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாம் ஸோ டோட்டலாக ஃபஸ்ட்டு 1 கூட பண்ணோம் அப்புறம் 2 கூட அப்புறம் 3 கூட அப்புறம் 4 கூட 5 கூட 6 கூட 7 கூட ஓகேவா பண்ணிங்கன்னா 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,4 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7 ஓகேவா இவ்வளோ எலமெண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு ஸோ ஆர்ஹெச்எஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி ஏ செட்டையும் பி செட்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் எழுதணும் ஸோ வந்து ஆல்ரெடி ஏ செட்டு பி செட் என்னென்னு எனக்கு தெரியும் ஸோ வந்து ஏ செட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7ன்னு இருக்குது 2 3 5 7 ஸோ வந்து நான் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,2 1,3 1,5 1,7 and then 2 கூட 2 3 2 5 2 7 3 2 3 3 3 5 3 7 4 2 4 3 4 5 4 7
5 2, 5 3, 5 5, 5 7, 6 2, 6 3, 6 5, 6 7, 7 2, 7 3, 7 5, 7 7. ஓகேவா? இது வந்து A cross B. ஸோ வந்து சிமிலராக A cross C ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து ரொம்ப பெரிய செட்டாக இருக்குது. ஸோ வந்து A cross Cயும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தென் அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஈக்குவலாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, இது ரொம்ப பெரிய செட்டாக இருக்கிறதால நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து எக்ஸசைஸ் 1.1 வந்து இதோட ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிலேஷன்ஸை பற்றி டீப்பாக பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.